அம்மா சொல்கிறத தப்பாக நினைக்காதீங்க. அம்மா சொல்கிறது வந்து 100க்கு 100 உண்மை. நான் போன வாட்டிலாம் 10th ரேங்க் தான் எடுப்பேன். இனிமேல் படித்து காலையில் எழுந்துச்சி நல்ல மார்க் எடுத்து செகண்ட் ரேங்க் ஃபஸ்ட் ரேங்க் அது மாதிரிலாம் எடுக்கணும்னு நினைக்கிறேன். வந்து நீங்கள் மிஸ் எதனா திட்டினாங்கன்னா நீங்கள் அதை ஃபஸ்ட்டு வெறியாக எடுத்துக்காதீங்க. அது வந்து கொஞ்சம் அவங்க சொல்கிறாங்கன்னு கொஞ்சம் ஏற்றுக்குங்க. நல்லா அவங்க நல்லா படிக்கணுன்னு தான் நம்மளை சொல்லுவாங்க. நம்ம அம்மா மாரி தான் அவங்களும் நல்லா படித்து நீங்கள் பெரிய ஆளுன்னு தான் அவங்க நினைப்பாங்கல்ல. நீங்கள் இந்த மாதிரி பொறிக்காக போகணும் அப்படின்னு டீச்சருக்கு நினைக்க மாட்டாங்க. ஃபஸ்ட்டு நானும் அதுமாரி தான் இருந்தேன். இப்போ நல்லா படித்து இப்போ நல்லா சோசியலில் நல்ல மார்க் எடுக்கிறேன். எங்கள் அப்பா வந்து ஸ்கூல் வச்சு தான் ஓட்டுறாரு. எங்கள் அம்மா ஹவுஸ் கீப்பிங் தான் பண்ணுறாங்க. எங்கள் அப்பா எங்களை கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாரு. அதுக்காக நான் அடுத்த எக்ஸாம் நான் வந்து பப்ளிக் எக்ஸாம் வந்து நான் நல்லா மார்க் எடுக்கணும்னு தான் விரும்பினேன். வந்து என் கராத்தே கிளாஸில் வந்து நான் தான் தம்மனா இனிமேல் நான் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி ஃபஸ்ட்டு ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ் வாங்கணும். சரி, 2024 என்ன விஷயத்த நீங்கள் மாற்றிக்கணும்னு நினைக்கிறீங்க? நான் வந்து அதிகமாக கெட்ட வார்த்தைலாம் பேசுவேன். அது வந்து நம்ம 2024 மாற்றிக்கணும். அதுவும் இல்லாமல் நான் வந்து கிளாஸில் வந்து ரொம்ப டீச்சர்லாம் கொஞ்சம் கேள்வி பண்ணுவேன். அது வந்து 2024 ரொம்ப மாற்றிக்கணும். நம்ம நல்ல பையனாக இருக்கணும். சோசியலில் வந்து போன வாட்டி மிட்டமில் 10 மார்க் தான் எடுத்தேன். இந்த வாட்டி நடுவில் ஆஃப் வெளியில் 40 மார்க் எடுத்து எப்பயுமே 250க்கு மேலே தாண்டுவேன். இந்த தடவை 275க்கு மேலே தாண்டணும்னு என்னுடைய எய்ம் இருக்குது. காலையில் எப்பயுமே 5 மணிக்கு எழுஞ்சி படிப்பேன். நெக்ஸ்ட் டைம் வந்து 4:30க்கு எழுஞ்சி படித்தா நான் நல்லா எக்ஸாம் எழுதலாம். 2024 வந்து நான் நல்லா படிக்கணும்னு தான் ஆசைப்படுறேன். ஏன்னா அடுத்த வருஷம் அதுக்கப்புறம் நான் பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிறேன். இப்போ 9th ஸ்டாண்டர்ட் நான் பப்ளிக் எக்ஸாமில் நல்ல மார்க் எடுக்கணும்னா 500 மார்க் ஃபுல்லாக நான் 450 மார்க் நான் எடுக்கணும். ஆனால் எங்கள் அப்பா அம்மா வேறு ரொம்ப கஷ்டத்தோடு இருக்காங்க. எங்கள் அப்பா வந்து ஸ்கூல் வச்சு தான் ஓட்டுறாரு. எங்கள் அம்மா ஹவுஸ் கீப்பிங் தான் பண்ணுறாங்க. எங்கள் அப்பா எங்களை கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாரு. அதுக்காக நான் அடுத்த எக்ஸாம் நான் வந்து பப்ளிக் எக்ஸாம் வந்து நான் நல்லா மார்க் எடுக்கணும்னு தான் விரும்பினேன். அதுவும் எனக்கு ஸ்போர்ட்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. நான் கபடி ஆடுவேன், கிரிக்கெட் ஆடுவேன், எல்லாம் ஸ்போர்ட்ஸ் ஆடுவேன், அத்லெட்டிக்கில் கூட ஓடுவேன். அதனால் எனக்கு எல்லாம் வந்து ஜெயிக்கணும்னு இருக்குது. ஸ்போர்ட்ஸில் நான் இருக்கணும்னு விரும்புகிறேன், படிப்புலேயும் இருக்கணும்னு விரும்புகிறேன். 2 பக்கமும் இருந்தாலும் நம்மளால வந்து மார்க்கு சமமாக இருக்க முடியும். அதனால் நான் வந்து படிப்பும் வேணும், ஸ்போர்ட்ஸும் வேணும் தான் நான் விரும்புகிறேன் ரொம்ப. அவ்வளோதான். என்ன மாற்றின்னு நினைக்கிறீங்க? எங்கள் அம்மாவை நான் சும்மா எங்கள் அம்மா எதாவது தப்பு பண்ணாங்கன்னா நான் திட்டிக்கினே இருப்பேன். அதை மாற்றணும்னு நான் நினைக்கிறேன். அடுத்தது எங்கள் அம்மாவுக்கு நான் உதவி செய்யணும்னு நினைக்கிறேன். அடுத்தது நான் ஃப்ரெண்ட்ஸை நான் அசிங்கமாக திட்டுவேன். அதை நான் கம்முன்னு இருக்கணும். நான் வந்து இப்போ அசிங்கமாக வாயில் வந்துச்சுன்னா எங்கள் அம்மாவை நினச்சி கம்முன்னு இருக்கணும்னு இருக்கிறேன் நான். அடுத்தது வந்து என் கராத்தே கிளாஸில் வந்து நான் தான் தம்மனா இனிமேல் நான் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி ஃபஸ்ட்டு ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ் வாங்கணும். ப்ளூ பெல்ட்லாம் வாங்கணும் நான் இனிமேல்ட்டு தான். நான் என்ன பண்ணுவேன், இப்போ டோர்னமெண்ட்லாம் போயிருக்கேன். சில இடத்துல எல்லாத்துலேயும் ஒரு ப்ரைஸ் தோத்துட்டு கப்பே கிடைக்கல. எங்கள் அம்மா அசிங்கமாக சொல்லிட்டாங்க, என்னடா கப்பு கிடைக்காது, 1000 ரூபா வேஸ்ட்டு தானான்ட்டு. இனிமேல் நான் வந்து நல்லா ஸ்பேரிங் பண்ணி ஃபஸ்ட்டு ப்ரைஸ் எடுக்கணுமா. வந்து என்ன ரெஸ்ட் நான் வந்து 2023 வந்து ஃபஸ்ட்லாம் வந்து நான் வந்து ஃபுட்பால் ஆடுவேன். அப்போ வந்து நான் நடுவில் வந்து டச் விட்டுச்சு. இப்போ வந்து நடுவில் போயின்னு இருக்கேன். மேட்ச்சு சொன்னாங்க, மேட்ச்சே கூட்டின்னு போகல. எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. அப்புறம் இங்கே வந்து கிரிக்கெட் ஆடுவேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. 2023 ரொம்ப மிஸ் பண்ணுறேன் நான். சரி, 2024 என்ன விஷயத்த நீங்கள் மாற்றிக்கணும்னு நினைக்கிறீங்க? நான் வந்து அதிகமாக கெட்ட வார்த்தைலாம் பேசுவேன். அது வந்து நம்ம 2024 மாற்றிக்கணும். நான் வந்து சோசியலில் ஃபஸ்ட்டு மீட்டமில் வந்து ஃபெயில் ஆகிட்டேன். ஃபெயில் ஆனதுக்கு வந்து இவன் படிக்க மாட்டான் அப்படின்னு நினச்சி நாங்கள் போல் சோசியல் மிஸ்ஸு. அப்புறம் அடுத்த எக்ஸாமில் நான் பாஸ் ஆனதுக்கு வந்து அப்புறம் என்னோட கிளாஸ்லேயே நான் தான் 3rd வந்தேன் சோசியலில். அதுக்கு வந்து எனக்கு வந்து மிஸ்ஸுங்களாம் நல்லா பாராட்டினாங்க, இவன் நல்லா படிக்கிறான் போல். அவங்க அதுமாரி சொன்னதால தான் நான் பாஸ் ஆகினேன். இதேமாரி தான் நான் எல்லா எக்ஸாம்லேயும் பாஸ் ஆகணும்னு நினைக்கிறேன். வந்து நீங்கள் மிஸ் எதனா திட்டினாங்கன்னா நீங்கள் அதை ஃபஸ்ட்டு வெறியாக எடுத்துக்காதீங்க. அது வந்து கொஞ்சம் அவங்க சொல்கிறாங்கன்னு கொஞ்சம் ஏற்றுக்குங்க. நல்லா அவங்க நல்லா படிக்கணும்னு தான் நம்மளை சொல்லுவாங்க. நம்ம அம்மா மாரி தான் அவங்களும் நல்லா படித்து நீங்கள் பெரிய ஆளுன்னு தான் அவங்க நினைப்பாங்கல்ல. நீங்கள் இந்த மாதிரி பொறிக்காக போகணும் அப்படின்னு டீச்சருக்கு நினைக்க மாட்டாங்க. ஃபஸ்ட்டு நானும் அதுமாரி தான் இருந்தேன். இப்போ நல்லா படித்து இப்போ நல்லா சோசியலில் நல்ல மார்க் எடுக்கிறேன். காலையில் நான் என்னுடைய புது செயல் ஆரம்பிக்கிறது வந்து நல்லா இப்போ எப்பயுமே எனக்கு 300 மார்க்குக்கு வைப்பாங்க டோட்டல் மார்க்கு. அதை நான் எப்பயுமே 250க்கு மேலே தாண்டுவேன். இந்த தடவை 275க்கு மேலே தாண்டணும்னு என்னுடைய எய்ம் இருக்குது.
காலையில் எப்பயுமே 5 மணிக்கு ஏஞ்சி படிப்பேன். நெக்ஸ்ட் டைம் வந்து 4:30க்கு ஏஞ்சி படித்தா நான் நல்லா எக்ஸாம் எழுதலாம். அப்புறமா எனக்கு பிடிச்ச ஸ்போர்ட்ஸ் வந்து வாலிபால். அந்த வாலிபாலில் நான் நல்லா படித்து அந்த வாலிபாலை வந்து நான் நல்லா விளையாடி நான் நல்லா ஒரு பரிசத்தை எங்கள் அப்பா அம்மாவுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். எங்கள் அப்பா அம்மா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு என்னை படிக்க வைக்கிறாங்க. எங்கள் அப்பா வந்து ரியா ட்ராவல்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க. எங்கள் அம்மா வந்து ஹவுஸ் கீப்பிங்கில் வேலை பண்ணுறாங்க. அதனால நான் நல்லா படிக்கணும்னு ஆசைப்பட்றேன். 2023 ஃபுல்லாக ஆகும்னு போச்சு. 2024 ஆகிறதுக்கு முயற்சி பண்ணலாம். என்ன ஆகிறதுக்கு முயற்சி பண்ணலாம்? மேரேஜ் ஆகி ஒரு அப்பா ஆகிறதுக்கு முயற்சி பண்ணலாம். கல்யாணத்துக்கு எனக்கு கல்யாணம் ஆகிட்டு இப்போ 2 குழந்தைங்களாம் இருக்காங்க. அவங்க கூட இப்போ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதே கிடையாது. அந்த கல்யாணம் 2 வருஷம் மட்டும் நல்லா இருந்தது. இப்போ என்னமோ பசங்க இதை பாருங்கள் யாருன்னே தெரியல வந்தால் அப்புறம் சுற்றிக்கிட்டு இருக்கேன். இதை வந்து மாற்றிட்டு குடும்பத்தோட ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் நான். குட் அண்ட் பேட் எல்லாமே இருந்தது. ஸோ நல்ல விஷயத்த மட்டும் எடுத்துப்போம், கெட்ட விஷயத்த மறந்துடணும். ஸோ இந்த வருஷத்தோட நம்ம என்ன நல்லது நடந்து அதை மட்டும் நினச்சி பார்க்கணும். கெட்ட விஷயத்த எதனால் நடந்துன்னு நினச்சி பார்த்து அதை தவிர்க்கணும். நான் மாற்றிக்கணும்னா அடிக்கடி நிறுத்துறங்கிற பேரில் இதெல்லாம் பொது மேடையில் பேசக்கூடாது. சரி சொல்கிறாப்புல கேட்டுக்கிறேன், அதை நிறுத்துறேன். குறைச்சின்னு நினைக்கிறீங்களா இல்லை ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணி? ஃபுல்லாக நிறுத்த முடியாது ப்ரோ. அதாவது மாதத்துக்கு நான் அடிக்கிறத 2ஆக குறைச்சிக்கிற வேண்டாம், அதுதான் பண்ண முடியும். நோ சொல்லி பழகணும்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் முடியலன்னா நோ சொல்லி பழங்க. ஆமாம் இல்லை வள கொலை இல்லாமல் நோ சொல்லணும். முடியாது அப்படின்னு சொல்லி பழகணும். அது ஒரு ரெசல்யூஷனாக எடுக்கலான்னு இருக்கேன். 2023 வந்து எப்படி போச்சு? எனக்கு வந்து எல்லாம் சூப்பராக போச்சு. ஆனால் வந்து சிலது 2022 நான் வந்து எல்லாம் ஃபெயில் ஆகி எனக்கு கஷ்டமாயிடுச்சு. ஆனால் 2023 தான் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பாஸ் ஆகினேன். ஆனால் இந்த மாதிரி வருஷத்துல தான் லாஸ்ட் நேரத்தில் நம்ம எல்லாம் முன்னெலாம் அவ்வளோ விளையாடவே மாட்டேன். வெளியே போயிட்டு கிரிக்கெட்லாம் போயிட்டு விளையாட மாட்டேன். ஆனால் இங்கே தான் எப்பவுமே கொஞ்சம் மாதத்துல தான் நான் விளையாடவே ஆரம்பித்தேன் 2023. அது 2023 வந்து ரொம்ப நான் மேரத்தான்லாம் அப்போ போனது 2023 ஒரே வாட்டி தான். அதுக்கப்புறம் நான் மேரத்தானே போகல. இதில் தான் கொஞ்சமாக நான் வின் ஆகணும்னு ஆரம்பித்தேன். 2024 வந்து என்ன ரெசல்யூஷன் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க? நான் 2024 என்ன ரெசல்யூஷன் எடுக்கணும்னா இனிமேல் நான் நல்லா படிக்கணும். ஏன்னா இதுக்கு முன்னெல்லாம் வந்து கம்மியாக தான் ரேங்க்கில் எடுத்துனுப்பேன். ஆனால் இப்போ இதுக்கு மேலே வந்து ஒரு ஃபஸ்ட்டு ரேங்க் வரைக்குமா எடுக்கணும்னு நினச்சா. இப்போ மேக்ஸில் கூட நான் வந்து அதுக்கு முன்னாடிலாம் வந்து கம்மியாக தான் எடுப்பேன். இதுக்கப்புறத்துல இருந்தால் நான் வந்து 71 இந்த மாதிரிலாம் எடுக்க ஆரம்பிக்கணும். இப்போ ஆஃப் இயர் எக்ஸாம்லேயே போச்சு. அதில் வந்து மேக்ஸில் வந்து நான் 71 ஃபஸ்ட்டு டாப்பர். அதை 71க்கு மேலே நான் எடுக்கணும்னு தான் நான் விரும்புகிறேன். 90 எடுக்கணும்னு தான் நான் விரும்புகிறேன். அவ்வளோதான் எனக்கு இல்லை. 2023 வந்து எப்படி போச்சு? ரொம்ப மோசமாக போச்சு ப்ரோ. ரொம்ப அடி வாங்கினேன், பல்பு வாங்கினேன், ஸ்வீட் வாங்கினேன், நிறையா ஸ்வீட் அடித்தாங்க, லவ் பண்ணி ஏமாந்து போனேன். அதான் இப்படி தான் போச்சு. 2024 எப்படி போகணும்னு நினைக்கிறீங்க? 2024 அது எப்படி போவோம்? இது எப்படி இந்த வருஷம் எப்படி போச்சுன்னா அடுத்த வருஷம் எப்படி போவோம்? மொக்கையாக தான் போவோமே. 2023 வந்து ஏன் பிரேக்கப் ஆயிடுச்சு அந்த லவ் வந்து? எத்தனை வருஷம் லவ்? அது அதான் அதேதான் லவ் பண்ண அந்த பொண்ணு மிஸ்டேக்கா இன்னொருத்த கூட போயிடுச்சு. அவ்வளோதான். 3 வருஷமா லவ் பண்ண அந்த பொண்ணு இன்னொருத்தனை 5 வருஷமா லவ் பண்ணிது. அதுக்கு முன்னாடிலேருந்து 5 வருஷமா லவ் பண்ணிது என்ன ஓட்டின்னு. எனக்கும் ஸ்வீட் அடிச்சுன்னு அவங்க கூடயும் பேசின்னு அப்படியே போச்சு லவ். அந்த அளவுக்கு தெரியாத அளவுக்கு நீங்க லவ் பண்ணீங்க 3 வருஷமா? ஆமா, அது தெரியாதவே அப்படியே அதான் படத்துல வர மாதிரி கிளைமேக்ஸ் எல்லாம் போட்டு தான் தரமா ஓட்டினா என்ன வச்சுக்கிட்டானா இதெல்லாம் பண்ணி. அந்த லவ்ல இருந்து உங்களால மீன் வர முடிஞ்சதா இல்லைங்க? அசால்ட்டா வந்துட்டோம் ப்ரோ. அவ தட்டி விட்டு போயிட்டான். அதெல்லாம் இல்லை. 2 நாள் அழுதுருப்பேன். 3 இவளுக்குலாம் எதுக்கு அழுவணும்? இவ இப்படி பண்ணிட்டு போனேன், நம்ம அழுவணும் அப்படின்னு தான் ஜாலியாக போச்சு. 2024 வந்து என்ன ரெசல்யூஷன் நீங்க எடுக்கணும்னு நினைக்கிறீங்க? என்ன ரெசல்யூஷனு? கையடி கூடான்னு போடு. ஏண்டா எப்படி அதான் 2 நாளைக்கு ஒரு தடவை குளிப்பேன். குளிக்கணும் அதுதான். டெய்லியும் குளிக்கணும் அதான் ப்ரோ. அப்புறம் என்ன அதேதான் ப்ரோ. அதான் கரெக்டாக குளிக்கணும். அப்புறம் தான் காலேஜ் ஒழுங்கா போகணும். லவ் பண்ணக்கூடாது, ஒழுங்கா இருக்கணும். பொண்ணுங்களை பார்த்தோமா தலையை இது பண்ணு போயிடணும். 24 வந்து லவ் பண்ணாம அப்படியே போயிடுவீங்க? அப்படியே தான் போயிடணும் ப்ரோ. வாய்ப்பே இல்லை. வாய்ப்பு இல்லை. வர 24 வந்து கல்யாணம் ஆகணும்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் வாய்ப்பு எனக்குலாம் வாய்ப்பே இல்லை. எனக்குலாம் கல்யாணன்ற பேச்சே கிடையாது. கல்யாணமே பண்ணிக்கூடாது இந்த காலத்து பொண்ணுங்களை. எதை நோக்கி போகுதுன்னே தெரியல ப்ரோ. நாங்கள் அதை நோக்கி இப்படியே போய்கிட்டு இருக்கோம். 2024க்கு ஹாப்பி நியூ இயர். 2024 வந்து எந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறீங்க உங்களுக்கு?
நான் வந்து இப்போ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நிறைய இழப்புகள் நம்ம பார்த்த மாதிரி இருக்குது. அடுத்த வருஷமாக நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பர்சனலாக உங்களுக்குள்ள என்ன விஷயம்லாம் மாற்றம் நடந்தது, இல்லை இந்த விஷயம்லாம் நல்லா தான் நடந்தது? பர்சனலாக என்னென்னா நான் நிறைய மாறிட்டேன். எனக்கு கல்யாணம் ஆகிட்டு இப்போ 2 குழந்தைங்களாம் இருக்காங்க. அவங்க கூட அப்போ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதே கிடையாது. அந்த கல்யாணம் 2 வருஷம் மட்டும் நல்லா இருந்தது. இப்போ என்னமோ பசங்க இதை பாருங்கள் யாருனே தெரியல, வந்தால் அப்புறம் சுற்றிக்கிட்டு இருக்கேன். இதை வந்து மாற்றிட்டு குடும்பத்தோட ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் நான். கல்யாணத்துக்கு அப்புறமா குடும்பத்தோட கொஞ்சம் சந்தோஷமாக வந்து இந்த வருஷம் போனோம், இந்த வருஷம் இருந்துங்களா? அதான் கல்யாணம் 2 வருஷம் நல்லா இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து சும்மா பசங்களோட சுற்றுறதா மாறிடுச்சு. அதை மாற்றிட்டு கொஞ்சம் ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். வேலைக்கு வந்து இப்போ எதுவும் ஜாப் வந்து போகிறது இல்லைங்களா, இல்லை ஃப்ரெண்ட்ஸோட தான் சுற்றுறீங்க? இல்லை, நான் ஜாப்பில் தான் இருக்கோம். என் டீம்மேட் தான். அது சும்மா சுற்றிக்கிட்டு இருக்கோம். சண்டே அன்னைக்கு சொல்லிட்டு வியாழக்கிட்டு சொல்லிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கோம். உங்கள்கிட்ட இந்த விஷயம் வந்து நான் மாற்றினேன், எந்த விஷயம் நீங்கள் மாற்றின்னு நினைக்கிறீங்க? என்னங்களாங்க நான் மாற்றிக்கணும்னா அடிக்கடி நிறுத்துறாங்கிற பேர்ல இதெல்லாம் பொது மேடையில் பேசக்கூடாது. சரி சொல்கிறாப்புல கேட்டுக்கிறேன், அதை நிறுத்துறேன். குறைச்சின்னு நினைக்கிறீங்களா, இல்லை ஃபுல்லாக ஸ்டாப் பண்ண நினைக்கிறீங்க? ஃபுல்லாலாம் நிறுத்த முடியாது ப்ரோ. அதாவது மாதத்துக்கு நான் அடிக்கிறத 2ஆக குறைச்சிக்கிற வேண்டாம், அதுதான் பண்ண முடியும். அதுதான் உங்ககிட்ட கட்ட விஷயத்தில். ஆமாம், வேறு எதுவும் இல்லை. சரி, எனக்கு என்ன சொல்கிறது, 2023 நல்லா போச்சு, 2024 இதோட நல்லா போகணும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. உங்களுக்குள்ள நல்ல விஷயம் இல்லை கெட்ட விஷயம் இந்த 2023? நல்ல விஷயம் இல்லை, புதுசாக பார்க்குறவங்ககிட்ட அவ்வளோ சீக்கிரம் பேச மாட்டேன். இதுக்கப்புறம் பேசணும் அப்படிங்கிறது தான். அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. மற்றபடினா நல்ல விஷயம் கெட்ட விஷயம் இல்லை, அவ்வளோதான். வேறு எதுவும் சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை. 2024 நீங்கள் மாற்றின்னு நினைக்கிற விஷயம் உங்களுக்குள்ள என்ன விஷயம்? 2024 மாற்றிக்கணும்னா என்ன, எல்லாருமே சொல்கிறது காஸ்டியூம் ட்ரெஸ்ஸிங் இதெல்லாம் மாற்றிக்கோ அப்படிம்பாங்க. அதுதான் கொஞ்சம் ட்ரை பண்ணலான்ட்டு இருக்கேன், பார்ப்போம். அதுக்கப்புறம் ஜிம்முக்கு போகலான்ட்டு அப்பப்போ தோணும். ஆனால் அது வந்து இன்ன வரைக்கும் முயற்சி பண்ணதே கிடையாது நான். அதனால் அதை ட்ரை பண்ணலான்ட்டு இருக்கேன், ஆனால் ஆகுமா என்னன்னு தெரில. மற்றபடி எதுவும் இல்லை. இந்த வருஷத்தில் மேரேஜ் ஆயிடுச்சுல உங்களுக்கு? அது இந்த வருஷத்தில் 2023 ஃபுல்லாக ஆகும்னு போச்சு. 2024 ஆகிறதுக்கு முயற்சி பண்ணலாம். என்ன ஆகிறதுக்கு முயற்சி பண்ணலாம்? மேரேஜ் ஒரு அப்பா ஆகிறதுக்கு முயற்சி பண்ணலாம், மற்றபடி எதுவும் இல்லை. மேரேஜ் பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கோம், அது 2024 செட் ஆகுதான்னு பார்ப்போம். நீங்கள் என்ன விஷயத்தை மாற்றி நினைக்கிறீங்க? நான் 2023 சரியாகவே படிக்கலை. அதனால் நான் 2024 எப்படின்னா படித்து எங்கள் அம்மா அப்பா கஷ்டப்படுறாங்க, அவங்கள கஷ்டப்படாமல் நான் உட்கார வச்சு சாப்பாடு போடுவேன் அப்படின்னு. எங்கள் அம்மா சொல்கிறதெல்லாம் நான் வந்து அம்மா சொல்லுதை நான் வந்து நல்லா மண்டையில் ஏற்றி நான் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி எங்கள் அம்மாவால் தான் நான் இப்போ வந்து யாராவது பார்க்குறீங்கன்னா வந்து அம்மா சொல்கிறத தப்பாக நினைக்காதீங்க. அம்மா சொல்கிறது வந்து 100க்கு 100 உண்மை.